1 கிலோ ராகி கேழ்வரகு எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் முளை கட்டினீங்கன்னா நல்லா முளை கட்டிடும். முளை கட்டின பிறகு இதை வெயிலில் வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து நல்லா காய விட்டுருங்க. ஃபங்கஸ் வந்துடக்கூடாது. நான் உங்களுக்கு எப்படி முளை கட்டியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா முளை கட்டியிருக்கு பாருங்கள். இதே மாதிரி கம்பையும் முளை கட்டணும். இதையும் அதே மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம் முளை கட்டியிருக்கேன். முளை கட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்பு 1/2 கிலோ, கம்பு ராகி ரெண்டையுமே வீட்டுக்குள்ளேயே முளை கட்டினதை வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்துக்கோங்க. இடையில இப்படி கிண்டி விட்டுக்கணும், இல்லாட்டி அடியில் இருக்கிறது ஃபங்கஸ் வந்துடக்கூடாது. இப்போ கவுனி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது பிளாக் ரைஸ் கவுனி அரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன். தினையும் குழந்தைங்களுக்கு நல்லது. தினையும் 150 கிராம். இது சிகப்பரிசி 150 கிராம். பாதாம் பருப்பு 150 கிராம். கேரளா அரிசி 100 கிராம். இது 100 கிராம் கப்பு. கேரளா அரிசி 100 கிராம், பாசி பயிறு 100 கிராம். இதில் பாதாம் பருப்பை நம்ம அப்படி போடுறத விட வெந்நீரில் போட்டு தோலை எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு போட்டோம்னா குழந்தைங்களுக்கு சத்தம் கூடுதலாக இருக்கும். 2வது வண்டு வராது, அந்த காரண வாடை வராது. தோலோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் காரண வாடை வந்துடும். அது குழந்தைங்களுக்கு நெஞ்ச கடிச்ச மாதிரி எதுக்களிக்கும். பாசி பயிரை நம்ம அலசிட்டு காய வைக்க போகிறோம். கவுனி அரிசி, கேரளா அரிசி, தெனை, சிகப்பரிசி இது எல்லாத்தையும் நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊற வச்சு அதை உணர்த்திட்டு வறுக்க போகிறோம். கவுனி அரிசி எல்லாம் அலசிட்டு தெனை கவுனி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். இது சிகப்பரிசியும் கேரளா அரிசியும் ஒன்று சேர்த்துட்டேன். இது கிட்டத்தட்ட வறுபட ஒரே நேரம் தான் ஆகும். அதனால் ரெண்டையும் ஒன்று சேர்த்தே ஊற வச்சதை 1 மணி நேரம் ஊறட்டும். பாசி பயிரை நல்லா அலசிட்டோம். அலசாமல் போட்டிங்கன்னா வண்டு வந்துடும். அதே மாதிரி சிறுதானியங்கள், அதாவது தினையை ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா சீக்கிரமும் வண்டு வந்துடும். 2வது குழந்தைக்கு டயரியா போயிடும். அதனால் சிறுதானியங்கள் கண்டிப்பாக ஊற வச்சு அலசி உணர்த்திடுங்க. இப்போ இதை உணர்த்திடுவோம். ஒரு காட்டன் கிளாத்தில் உணர்த்திடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாதாம் பருப்பை போடுவோம். ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்கட்டும். பருப்பு வெந்துடக்கூடாது. அந்த தோல் எடுக்க வந்தால் சரி, அதோடு அமர்த்திடணும். போதும், அமர்த்திட்டேன். தோல் இந்த மாதிரி டக்குன்னு உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். இப்போ இதை எடுத்துருவோம். தண்ணியை எடுத்துட்டு பருப்பு எடுத்துருவோம். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு பருப்பை உணர்த்திட்டு வறுத்துக்குவோம். வறுக்கிறதுக்கு காரணம் அரைப்படணும் இல்லையா, அதனால். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா தண்ணியை இழுத்துட்டு உணர்த்திடுங்க. கவுனி அரிசி ஊற வைக்கும்போது நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஊற வைக்கும்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணியில் சத்துக்கள்லாம் போயிடும். இந்த பாருங்க, நம்ம மிச்ச தண்ணி தான் இருக்குது. அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இப்படி தனித்தனியாக தெனை, சிகப்பரிசி, கேரளா அரிசி இதெல்லாம் தனித்தனியாக இருத்து தனித்தனியாக காட்டனில் ஊற வச்சு காய வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் அலசி உணர்த்தி காய வச்சுருக்கேன். அதை வறுத்துருவோம். ரொம்ப பொரியணுங்கிறதுல லேசாக வாசம் வரும்போது கை பொறுக்கிற சூட்டில் எடுத்துடலாம். கேரளா அரிசியும் சிகப்பரிசியும் சேர்த்து வறுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சில்வர் கடாயில் வருங்க. நான்ஸ்டிக்கில் வறுத்திங்கன்னா அது கெடுதல், உடம்புக்கு கெடுதல்.
நான்ஸ்டிக் ரொம்ப சூடு பண்ணும்போது அந்த கோட்டிங் உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். அந்த அரிசியோட வாசம் வந்துருச்சு, எடுத்துருவோம். அதை போதும், அமர்த்திடுவோம். போதும், சைவ இருக்கிற சூடு இருக்கு, எடுத்துருவோம். பாசி பயிறு வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் வறுத்துக்குன்னா நல்ல வாசம் இருக்கும். போதும், கலர் மாதிரி வாசம் வந்துருச்சு. தினம் வறுக்க தேவையில்லை, நல்லா அலசி ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கோம். எல்லாம் வறுத்து சூடு போக இப்படி கொஞ்சம் ஆற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுருவோம். மிஷினில் அரைக்கணும். அதனால் கம்பும் கேப்பையும் நம்ம வந்து, அதாவது கம்பும் கேழ்வரகும் நம்ம முளைக்கட்டி வச்சதுனால வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சுருக்கேன். இதை வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதில் வறுத்த கடலை, நிலக்கடலை 200 கிராம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பச்சை கடலை இருந்துச்சுன்னா நல்லா வறுத்து போட்டுக்கணும். வறுக்காமல் போட்டிங்கன்னா சரியாக வறுக்கலைன்னா குழந்தைங்களுக்கு டைரியா போயிடக்கூடாது. நான் வறுத்த கடலையே வாங்கி 200 கிராம் சேர்த்துட்டேன். இது சுக்குல இந்த தோலை வந்து சீவுனிங்கன்னா வந்துடும். இதை லேசாக சட்டியில் நச்சு சட்டியில் வறுத்துவிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு சுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். லேசாக சூடு வந்தால் போதும். வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம், நச்சுட்டு வறுக்கிறோம். லேசாக வாசம் வந்துருச்சுன்னா போதும், அமர்த்திடலாம். போதும், அமர்த்திடுவோம். சுக்கும் சேர்த்துட்டோம், நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதோட நம்ம ஏற்கனவே முளைக்கட்டி காய வச்சு வச்சுருக்க ராகியும் கம்பும் இதோட அதையும் சேர்த்து நம்ம மிஷினில் அரைச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையோ வெள்ளைப்பாகோ கலந்து சாப்பிட விருப்பம் இல்லைன்னா மோர் ஊற்றி கூட கஞ்சி மாதிரி கூட பெரியவங்க குடிக்கலாம். இந்த மிஷினில் அரைச்சிட்டு நம்ம சலிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம அரைச்ச கூழு மாவு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டுருங்க. நீங்கள் அரைச்சிட்டு வந்த மாவை சளிச்சுக்கணும். சளிச்சுக்கினா தான் அந்த கேப்பையில் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து கொஞ்சம் குறைன்னு கிடக்கும். எப்போவுமே நல்ல நைஸ் சல்லடையில் சளிச்சு வச்சுக்கிட்டுருங்க. இதில் நான் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பாகு, கருப்பட்டி பாகு சேர்க்கலாம். ஆனால் மாவு வெந்த பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும். மாவு வேகங்காட்டியும் வெள்ளைப்பாகையோ கருப்பட்டி பாகையோ சேர்த்துட்டிங்கன்னா மாவு வேகாமல் இருக்கும் கொஞ்சம். இதில் வந்து ராகி மால்ட் மாதிரி 1 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா காய்ச்சி நாட்டு சர்க்கரை போட்டும் குடிக்கலாம். ராகி மால்ட் மாதிரியும் குடிக்கலாம். அப்படி ராகி மால்ட் மாதிரி பால் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து கருப்பட்டி பாகு சூட்டோட பாலில் சேர்த்திங்கன்னா உடனே பால் திரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக வந்து கருப்பட்டி பாகு ஊற்றும்போது திரிஞ்சு போயிடும். வெள்ளைப்பாகு நீங்கள் ஊற்றலாம். அடுப்பு அமர்த்திட்டு வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். இந்த கூழ் வந்து 6 மாத குழந்தைகள்லேருந்து கொடுக்கலாம். நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். கூழ் ரெடி. எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்லாம். சாயந்தரம் 4 மணிக்கு மேலே குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா சளி பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.